லேப்டாப்பை ஒர்க் பண்ணும்போது சார்ஜ் போடக்கூடாது. எப்பவுமே சார்ஜ் மோடில் ரிமூவ் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணி ஆகணும். அதே மாதிரி லேப்டாப் லெஸ் தென் 30% இருக்கும்போது ஒர்க் பண்ணக்கூடாது, சார்ஜ் போட்டாகணும். அது மோர் தென் 90% ஆகிட்டாவே சார்ஜர் எடுத்துக்கலாம். எப்போவுமே 30 to 90% உங்கள் பேட்டரியை மெயின்டைன் பண்ணால் பேட்டரி லைஃப் டெஃபினட்டாக ஹெல்ப் இன்க்ரீஸ். லேப்டாப் இப்படி இருக்குன்னா இந்த லேப்டாப் வந்து இப்படி ஓப்பன் பண்ணி தக்கக்கூடாது. சென்டர் பிளேஸில் ஓப்பன் பண்ணும்போது இந்த ஹிஞ்சஸ் வந்து இட்ல ஹேவ் அ லாங் டைம், இட்ல ஹேவ் அ லாங் லைஃப் இருக்கு. அதெல்லாம் சென்டரில் ஓப்பன் பண்ணி சென்டரில் தைக்கும் போது லைஃப் வில் பி மோர். ஓகே, இது எப்படி ஓபன் பண்ணனும்ங்கறதுல கூட நம்ம வந்து உங்களுடைய லைஃப் இட் வில் இன்க்ரீஸ். லேப்டாப்போட லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பா. 6 month ஒன்ஸ் ஆவது ஒரு சர்வீஸ் பண்ணி ஆகணும், ஜெனரல் சர்வீஸ் மாதிரி. அந்த ஜெனரல் சர்வீஸ் நாங்களே ஜிபிஎஸ்லாம் எங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தாகும். அது பண்ணும்போது என்ன பண்ணா லைக் கண்டிப்பா லேப்டாப் லைக் டஸ்ட் டே சான்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ டஸ்ட் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு ப்ராசஸர் அண்ட் கிராஃபிக் கார்டில் ஒரு தெர்மல் பேஸ்ட் ஒன்று போட்டு கொடுப்போம். அது போடும்போது ஹீட் ஜெனரேட் ஆகுது, ஹீட் ஜெனரேட் கம்மியாகும். அதெல்லாம் 100% நீங்கள் உங்கள் லேப்டாப்பை 6 months ஒன்ஸ் ஒரு ஜெனரல் சர்வீஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ ஜிபிஎஸை பொறுத்த வரைக்கும் இங்கே சர்வீஸ் சென்டரும் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். லேப்டாப் வாங்குறவங்களுக்கு சர்வீஸ் சென்டர் இருக்குங்கிறப்ப ஸோ என்ன மாதிரியான சர்வீசஸ்லாம் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்க, என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதையும் நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? சென்னையிலேயே லைக் எக்ஸ்க்ளூசிவாக லேப்டாப் சர்வீஸ் வச்சுருக்கிறது இந்தியாவிலே சொன்னமா ஜிபிஎஸ் மட்டும்தான். இப்போ கமிங் டு அவர் சர்வீஸ் சென்டர் எல்லாமே யூனிக்காக இருக்கும். சென்னையிலேயே 14 சர்வீஸ் சென்டர் இருக்குது. மதுரையில் இருக்குது, கோயம்புத்தூரில், திருச்சியில், வெள்ளூரில், ஈவன் பெங்களூரில் ஆல்சோ 3 சர்வீஸ் சென்டர்ஸ். எங்கள் லேப்டாப் சர்வீஸை நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னா அந்த லேப்டாப்பில் என்ன மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் we will make it happen. எங்களால் ஒருத்தர் சர்வீஸ் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக யாருனாலையும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு we are technically strong. சர்வீஸ்னு வரும்போது நமக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் சார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நிறைய டேட்டாஸ் இருக்கும், இல்லை ஹை அண்ட் சிஸ்டமாக இருக்கும். ஸோ அப்படி உங்ககிட்ட வந்து சர்வீஸ் கொடுக்கும்போது அதுக்கு கேரண்டி வந்துட்டு எதிர்பார்ப்பாங்க இல்லையா? That's why we are there. We are reliability. இன்னைக்கு 29 years இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கணும். அது காரணமே மக்களுடைய அந்த ஒரு நம்பிக்கையை நாங்கள் பெற்றிருக்கோம். ஜிபிஎஸ்ல கொடுத்தா 100% இஸ் சேஃப். நம்ம இடத்துல கொடுக்கும்போது லைக் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டேட்டாவை பற்றி சொல்லுவோம். இந்த டேட்டா எந்த டேட்டா உங்களுக்கு முக்கியமோ அந்த டேட்டாவை சேஃபாக நாங்கள் பார்த்துக்க எங்கள் பொறுப்பு. நாட் ஓன்லி ஈச் எம்ப்ளாயி வில் ஹாவ் அ தட் ரெஸ்பான்ஸ் எடுத்துக்குவோம். நாங்கள் இது வரைக்கும் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் டேட்டா எங்களுக்கு காணாமல் போச்சு, எங்கள் டேட்டா மிஸ்யூஸ் ஆச்சுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கூட நாங்கள் ஃபேஸ் பண்ணலை. எடுத்து வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்ப்போம். அதுக்காக எல்லாத்தையுமே 100% சர்வீஸ் பண்ணி சொல்ல மாட்டேன். எடுத்தோடனே வாட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் இது அதை ஆன் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சு போகும். இட்ஸ் அ மதர் போர்டு ப்ராப்ளம் அப்படின்னா மீதி எல்லாம் உங்களுக்கு ஈஸிலி ரிப்பேரபிள். மதர் போர்டு ப்ராப்ளம்னா மெஜாரிட்டி எவ்ரிபடி வில் சே மதர் போர்ட் சுட் சேஞ்ச் அப்படின்னு. ஆனால் எங்களை பொறுத்த மட்டும் மதர் போர்டு சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அந்த மதர் போர்டில் மேஜர் மதர் போர்டு ஐசின்னு ஒரு ஐசி இருக்கும். அந்த ஐசி தான் மேஜராகவே கைண்ட் ஆஃப் ப்ராசஸ் ஹேஸ் அ ப்ராப்ளம். பிஜிஏ மெஷின் ஜெர்மன் மெஷின் விச் இஸ் அபவுட் 15 lakh rupees அந்த மெஷின் வச்சிருக்கோம். அதில் அந்த ப்ராசஸை ரிமூவ் பண்ணிட்டு ஈவன் ப்ராசஸில் மைனூட் வாட் எவர் ரிசீவ் இஸ் தேர் அந்த ஏரியாவில் கூட we can ஒர்க் பண்ணிட்டு அதை சால்வ் பண்ண முடியும். டோட்டல் மதர் போர்டை மாற்றினா சம்டைம்ஸ் மதர் போர்டு கிடைக்காது. அப்படி கிடைச்சா ஈவன் அபவுட் 15 to 20,000 rupees, ஈவன் 25,000 rupees சார்ஜ் பண்ணுவாங்க மதர் போர்டுக்கு. பட் நாங்கள் அந்த ஐசியை வித்தின் அபவுட் 2 to 3,000 rupeesல எங்களால் சர்வீஸ் பண்ண முடியும்.